மோட்டோரோலா போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் மோர் தென் 90% ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே அந்த ப்ரைஸ்க்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது இல்லைங்களா. 2024 இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G34 5Gன்ற ஸ்மார்ட் ஃபோனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே ஆன் பேப்பரில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. பட் உண்மையிலே அது அப்படி தான் இருக்கான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இதை பற்றி நான் அதிகமாக பேச விரும்பல. பட் பின்பக்கமாக ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். 50 மேப்ஸுக்கான கேமரா சிஸ்டம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஒன்றா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே டால்பி அட்மாஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு சூட்சமும் இருக்குது, அதை பற்றி வீடியோவில் நான் சொல்கிறேன் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GBக்கான மாடல். அண்ட் இந்த பர்டிகுலர் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் இது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா என்னென்ன இருக்குன்றது அப்படியே உங்களுக்கு குயிக்காக ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிடுறேன். லைனாக வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மொபைலோட டிசைனை பற்றி நான் பேசியே ஆகணும். ஏன்னா இந்த வீகன் லெதரை பற்றி ரீசெண்டாக தான் நிறைய விதங்களை நம்ம வந்து கிழிச்செல்லாம் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா. அதை இந்த பட்ஜெட்லேயே இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, ஜஸ்ட் ட்ரெண்ட்லி அந்த வீகன் இருக்குன்னு சொல்றது மட்டும் கிடையாது, கையில் ஹோல்ட் பண்ணும்போதும் அந்த ஃபீல் நல்லாவே வந்து இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த லோகோவோட இந்த ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கும்போது தூரத்தில் இருந்து பார்த்தா கூட டிசைன் வைஸாக மோட்டோரோலா இந்த பட்ஜெட்டில் நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒன்று ஈனான் ஃபீலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஃபோன் மாதிரி வந்து ஃபீல் ஆகல. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கையில் வந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 165 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணிவிடுவோம். 182 கிராம் இருக்கு. பட் பரவாயில்லைங்க, வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்து தெரியல. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ வரைக்கும் பண்ணுற நிறைய விஷயங்கள் இதுவும் ஒன்று நல்ல விஷயம். ஃப்ளாக்ஷிப்பில் தான் காசு பார்க்குறாங்க. ஸோ டிஸ்பிளே எடுத்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அவுட்டோரில் நல்ல யூஸபிலிட்டியோடு இருந்தது, பிரச்சனை கிடையாது. இன்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. அப்புறமா தான் ஸ்பெக் என்னன்னு பார்க்கும்போது HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் பாக்ஸில் சொன்னால அந்த ஒரு சூட்சமம் இதுதான் அது. ஸோ யூஸ் பண்ணும்போது அது பெருசாக வந்து ரொம்ப பிக்சலேட் ஆன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடையாது. பட் கொடுத்த அந்த பர்டிகுலர் டிஸ்பிளே வந்து நல்ல குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் அந்த LCD பேனலுக்கு நல்ல ஒரு கலராகவே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் 100% போனால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி தெரியுற மாதிரி இருக்கும். பட் 85 வச்சு கேட்கும் போது சவுண்ட் லவுடாகவும் இருக்குது, கிளாரிட்டியும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல இந்த பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது. டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் சைடு தான் வச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ராசஸர். இதில் ஸ்னாப்டிராகன் 695 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ஃபுல்லாகவே நம்ம அந்த 20,000 பட்ஜெட்குள்ளே 15,000 பட்ஜெட்குள்ளே வந்து பார்த்தோம். பட் இப்போ அதை 10,000 பட்ஜெட்குள்ளே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரை பற்றி இதுக்கு மேலே நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸ்டெபிலிட்டிலையுமே வந்து நல்லா இருக்கும், அண்டர் ஸ்கோருமே வந்து நல்லா இருக்கும். இது சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும், பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ப்ராசஸரில் ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ராசஸர், எஃபிஷியனான ஒரு ப்ராசஸர், அதை இந்த பட்ஜெட்டில் தந்திருக்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள். அண்ட் இது ஒரு 5G ப்ராசஸர் ஓகேங்களா. ஸோ 5Gயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5Gயை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி பார்க்கும் போதும் இந்த ஃபோன் ஒரு சாலிடான ஒரு பேக்கேஜாக இருக்குது அந்த பட்ஜெட்டில். அப்போ கேமிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பட்ஜெட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய மிட் ரேஞ்ச் கேம்ஸ் இல்லாட்டி வந்து மாடரேட்டாக நீங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு விளையாடும் போது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். மற்றபடி பெருசாக நீங்கள் கேமிங் எதிர்பார்க்காதீங்க. பட் ஸ்டில் இட்ஸ் அ ஸ்டேபிள் ப்ராசஸர். கேமராவை பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா அது எப்பவுமே நான் திட்டுற விஷயமே அதுதான். அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு சரி இது என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. கூடவே 2 மேப்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. 16 மேப்ஸுக்கான செல்ஃபி. ஸோ இந்த இமேஜ் எல்லாம் வந்து பாருங்கள், பரவாயில்லையே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து தோணுதா. ஆனால் இன்னும் ஒரு சில டைம் இந்த பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கலரில் நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். பட் இந்த கலர் இதுவே கிடையாது, கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் பண்ணியிருக்கு. மற்றபடி கேமரா வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டை வச்சு நான் பெருசாக வந்து எதிர்பார்க்கல. பட் ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு என்ன எதிர்பார்ப்போமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். செல்ஃபிலையுமே வந்து ஓரளவுக்கு ஓகேவான ஒரு கேமராவாக வந்துருக்கு. இது என்னுடைய கருத்து. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதை சொல்லுங்கள். வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் பார்க்குறதுக்கு வீடியோ எப்படி தான் இருக்கும். இப்போ நல்ல வெயிலுன்றதுனால இப்போ நான் வெயிலையும் போகிறேன். பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஷேடோக்குள்ளே போகலாம். எஸ், ஷேடோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியும். இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். பாடி வீடியோ எல்லாமே இப்போ நீங்கள் வெயிலில் பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி இருக்குது ஸ்கின் டோன். இதுவே நம்ம கொஞ்சம் ஷேடோவில் போனோம்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான பேட்டரி. எங்களுடைய 2 நாள் யூசேஜில் 1 டே அப்படின்றது ப்ராப்ளமே இல்லாமல் வந்து வந்ததுன்னு சொல்லலாம். 20 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக நான் பார்க்குற இன்னொரு விஷயம் என்னென்னா அவுட் ஆஃப் த பாக்ஸில் உங்களுக்கு Android 14 தராங்க இந்த பட்ஜெட்டில். ஒன்று. ரெண்டாவது விஷயம், 1 வருஷத்துக்கான OS அப்படியே தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்சும் வந்துடும் சொல்லியிருக்காங்க.
which is a good thing. அதாவது வந்து கமிட் பண்றது ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய UI நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். UI எப்படி இருக்கு என்ன இருக்குன்னா நான் திரும்ப அதை சொல்ல விரும்பல. நான் பார்த்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னா நீங்க செட்டப் பண்ணும் போதே இந்த கிளான்ஸ் அது வரும். பரவாயில்லையே ப்ரோ அது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்கன்னா அது நல்லா இருக்காது. உங்க போனுடைய பேட்டரி வந்து கொல்லும். நீங்க வேணா திரும்ப நீங்களே கூட ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்டெகிரேட் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வந்து மறைச்சு வச்சு கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில தேவையில்லாத அந்த கேம் ஹப் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு ஸ்டாக்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாங்க சந்திரமுகியா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் இதை நீங்கள் வந்து தனித்தனியாக போய் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஒரு ஆப் இருக்குது, லிங்க்டின் இருக்குது. ஸோ தேவையில்லாததெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் மோட்டோரோலாக்கான ஸ்பெஷலான அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடி ஃபார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. என்கிட்ட இருக்கக்கூடிய இது 8GB வேரியன்ட். ஸோ இதில் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் 4GB வேரியண்ட்டில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வராதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு வந்து தெரியல. ஸோ நீங்கள் இதை நம்பி அதை வந்து பார்க்காதீங்க. ஏன்னா அதோடைய 8GB வேரியண்ட்டுடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசிங். ஸோ அந்த ப்ரைசிங்க்கு நீங்கள் வாங்கினா உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் பேஸ் மாடல் வாங்குறேன்னா அந்த 10,000 பட்ஜெட் அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது. இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்பிளேல ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தெரியும். சின்ன கொஞ்சமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் இப்படி தான் இருக்கும். அண்ட் 20,000 25,000 50,000 ஒரு சில பேர்லாம் கொடுக்குறாங்க ஜம்ஜங்கள்லாம். இதில் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? மற்றபடி 10,000 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் யூஸ் பண்ண இந்த 2 நாளில் முழு விமர்சனம் கிடையாது. யூஸ் பண்ண இந்த 2 நாளில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க மோட்டோரோலா. அவங்க கமிட் பண்ண மாதிரி சாஃப்ட்வேருடைய அப்டேட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொடுத்தாங்கன்னா இனிமேல் பெட்டராக இருக்கும். ஒருவேளை இந்த ப்ரைஸிங்க்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் பிராண்ட்ஸில் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா நாங்கள் ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணி போட்ட ஒரு சில வீடியோஸ் இங்கே இருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணலாம்.